யார்? கூட்டத்திற்கு வரவேற்புரை நிகழ்த்துமாறு நம்முடைய வாழப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சேலம் கிழக்கு மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான இந்த கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் அன்னார் SRS அவர்களே, இங்கே இந்த கூட்டத்தை சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கொள்கை பொறுப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அன்னார் திண்டுக்கல் லியோனி அவர்களே, இந்த கூட்டத்தில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட அவைத்தலைவர் மூரா கருணாநிதி அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பர்க்குரிய அண்ணார் சுரேஷ்குமார் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் MLA அண்ணன் சின்னதுரை அவர்களே, மாவட்ட பொருளாளர் RV ஸ்ரீராம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கோமதி அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களே, வாழப்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளர் மாதவ் அவர்களே, அயோத்தியாப்பட்டினம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் அவர்களே, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்னவேல் அவர்களே, ஏற்காடு ஒன்றிய கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, பெத்தநாயக்கம்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் அவர்களே, வாழப்பாடி பேரூராட்சி தலைவர் கவிதா சக்கரவர்த்தி அவர்களே, அயோத்தியாப்பட்டினம் பேரூர் கழக செயலாளர் K பாபு அவர்களே, வேலூர் பேரூர் கழக செயலாளர் சுப்பிரமணிய அவர்களே, வேலூர் பேரூராட்சி தலைவர் ஜெய்செல்வி பாலாஜி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பர்க்குரிய மனோகரன் அவர்களே, சங்கர் சாமிநாதன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்செல்வன் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, கோபால் அவர்களே, முத்துலிங்கம் அவர்களே, சந்திரமோகன் அவர்களே, ராஜா அவர்களே, மலர்விழி வீரபாண்டி ராஜா அவர்களே, அன்னபூர்ணி நடேசன் அவர்களே, வரைவு பிறந்த கூட்டத்தில் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக பேரூர் கழக நகர கழக செயலாளர்களே, துணை அமைப்புகளை சேர்ந்த
மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, மகளிரணியை சேர்ந்த சகோதரிகளே, தில்லாக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவரணி அமைப்பாளர் அருமை நண்பர் சீனிவாசன் அவர்களை சுருக்கமாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உச்சரிக்கும் போதெல்லாம் உயிர்சூடு பிறக்கும், எத்திசைக்கும் எமது மொழி எழுதி வைத்தால் திகைக்கும், முத்தமிழின் பெருமை சொன்னால் மூச்சுக்குழாய் இணைக்கும் முத்தமிழுக்கு முத்தான வதக்கம். மிக சிறப்போடும் எழுச்சோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சேலம் கிழக்கு மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், என் அரசியல் வழிகாட்டி ஆர்வீர் அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பானதொரு அறிவுரையை வழங்குவதற்கு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சொக்க வைக்க சொல்லலகம் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டிருக்கின்ற ஆர்வீர் அண்ணன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு குழு செயலாளர், என் மிகுந்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திண்டுக்கல் லியோனி அவர்களே, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் பலமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, 6வது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாணவ சமுதாயத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் தொடங்கி கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன், படித்து முடித்தவுடன் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக நான் முதல்வன், அது மட்டுமில்லாமல் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர், சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர், அன்பு கரங்கள் என்ற மகத்தான திட்டத்தை உருவாக்கி 18 வயது பாதுகாப்பாக இருப்பதற்கு தோல்வி விடுதிகள், அது மட்டுமில்லாமல் இன்று ஓட்டுக்காக இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அல்ல, 9 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு HPV என்ற தடுப்பூசி திட்டத்தை தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எதற்காக என்றால் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். கருப்பை வாய் புற்று, மார்பக புற்று இன்று பெண்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் அவர்களுக்கு வராது. இத்தகைய அருமையான திட்டத்தை செயல்படுத்திய ஒப்பற்ற தலைவர், 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலும் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் வெற்றி பெற வேண்டும், அவர் ஆட்சியில் முதலமைச்சராக அமர வேண்டும் என்று கூறி இத்தகைய அருமையான வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமீபத்தில் கழகத் தலைவரின் சாதனைகளை பார்த்து நீண்ட நாட்களாக அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்ஸில் மாவட்ட செயலாளராக இருந்து இயக்கத்தில் இணைந்திருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆர்வீர் அண்ணன் பெரியசாமி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள அண்ணன் மாவட்ட செயலாளர் அவருடைய அனுமதியோடு நான் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றியுள்ளேன். சேலம் புறநகர கிழக்கு மாவட்ட துறை செயலாளர் பணியாற்றியுள்ளேன். கோவிந்தம்பாளையம் ஊராட்சி மன்ற கவுன்சிலராக 5 ஆண்டு இருந்தேன். 10 ஆண்டு பஞ்சாயத்து தலைவராக இருந்தேன். ஆத்தூர் வடிசென்னிமலை சென்னிமலை சேர்மனாக இருந்தேன். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மானுடைய காலத்தோட கட்சி முடிவடைந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் கட்சி வந்தவுடனே கட்சி சின்ன பின்னமாக மாறி செயல்பாடு இழந்து விட்டது. நாங்கள் எங்கே போவது என்று தவித்துக் கொண்டிருந்த நிலையில் புரட்சி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகளும் அவர் சேவைகளும்
ஏழைகளினுடைய திட்டங்களும் பார்த்து அவரோடு சேர்ந்து செயல்படுவோம் என்று நாங்கள் முக்கிய முடிவெடுத்து தளபதி ஸ்டாலின் தலைமையில் இணைய நாங்கள் ஏறதாழ ஓபிஎஸ் அணியிலிருந்து 30-40 மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் தலைமையில் இணைய உறுதியெடுத்து, அதாவது தஞ்சாவூர் சோழநாடு தளபதி வைத்திலிங்கம் அவருடைய தலைமையில் நாங்கள் அண்ணன் தளபதி தலைமையில் இயங்க நாங்கள் ஒன்றுபட்டு மாவட்ட செயலாளர் தலைமையிலும் அமைச்சர் ஏவவேலு அண்ணன் தலைமையிலும் நாங்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாபெரும் கழகத்தில் இணைந்துள்ளோம். அதனால் உங்களோடு சேர்ந்து செயல்பட விரும்பி நான் இணைந்துள்ளேன். உங்களோடு நான் ஒத்துழைப்பாக இருப்பேன், செயல்படுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர்கள் செய்கின்ற பணிகளை மட்டுமல்ல, அந்த இயக்கத்தையே பிடிக்காமல் கழக தலைவரின் மீது அன்பு கொண்டு நம்முடைய இயக்கத்தில் சமீபத்தில் சேர்ந்திருக்கின்ற ஆத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மாதேஸ்வரன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். காலத்தின் நலனை கருதி சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய எங்கள் ஆற்றல் மறவர் அண்ணன் எஸ்ஆர் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் கழகத் தலைவர் இந்தியாவினுடைய வழிகாட்டி மீண்டும் முதலமைச்சர் ஆவோம் என்று உறுதியேற்கின்ற வருகை புரிகின்ற கழகத்தினுடைய கடகோடி தொண்டர்களை மேடையில் வீற்றிருக்கின்ற அருமை ஐயா திண்டுக்கல் லியோனியோ அவர்களையும் வணங்கி, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என் மீண்டும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அறிமுக கூட்டத்தை என்னை பேச வாய்ப்பு வழங்கிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆட்சியை பொறுப்பேற்று கண்டுகொண்டுதான் என்னை எங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு முறைதான் என்னை போனில் அழைத்தார். அண்ணா, நீங்கள் மறுப்பு எதுவும் சொல்ல, நான் உங்களை தேடி வருகின்றேன் என்று சொல்லிதான் இங்கே வந்தேன். அதை நிரூபிக்கும் வகையிலேயே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலேயே இந்த அடிமை கூட்டத்தை ஓட ஓட விரட்டி நாம் வெற்றி வாகை சூடி தளபதியாருடைய சேலம் கிழக்கு மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டை தலையிணைய விடமாட்டோம் என்ற சிறப்பு கூட்டத்தினுடைய தலைவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மாநிலங்களவை உறுப்பினர் அருமை அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற நீங்களெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொள்கை பரப்பினுடைய குழுவினுடைய செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய தலைவர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கான ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய தானே தலைவர் அவர்கள். ஏனென்று சொன்னால், குறிப்பாக ஒவ்வொருவருடைய இல்லங்களை தேடி பல நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்த்தவர் தான் நம்மளுடைய தலைவர். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதியை நம்மளுடைய சின்னவர் அவர்களுடைய கூற்றுக்கு இணங்க 200 வெல்வோம், மீண்டும் வரலாறு படைப்போம் என்ற கூற்றுக்கு இணங்க இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, அந்த 200 சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரனை நம்ம உதிக்க வைத்து நம்மளுடைய தலைவர்களுக்கு அவர்களுடைய
கையிலே கொடுத்து மீண்டும் இந்த திராவிட ஆட்சி 2026 மலரும் என்பதை நாம் உறுதியேற்று இன்றிலிருந்து நம்மளுடைய தேர்தல் பணியை துவக்க வேண்டும். ஒவ்வொரு மக்களிடத்திலும் நம்மளுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த வெற்றி வாகை சூட வேண்டும் என்று கேட்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுச்சியோடு நடைபெறுகின்ற ஏற்காடு சட்டமன்ற தொகுதியின் மாபெரும் பொதுக்கூட்ட தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்கின்ற சபதத்தோடு இங்கே கூடியிருக்க நம்மையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற வாழப்பாடி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களே, வாழப்பாடி தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே, இங்கே வருகிறது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று பறைசாற்ற இங்கு மட்டுமல்ல தமிழகமெங்கும் மூளை முடுக்கெல்லாம் நான் பறைசாற்றுவேன் என்று இங்கே நம்முடைய வாழப்பாடிக்கு வருகிறது பறைசாற்ற இருக்கின்ற என் அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கு உரிய எங்களுடைய அண்ணன், எங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு அரசுடைய பள்ளி நூல் கழகத்தினுடைய தலைவர், இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுடைய நெஞ்சம் இல்லை இல்லை உலகத்திலே எங்கு வாழ்கின்ற தமிழர்கள் உள்ளத்திலே நெஞ்சத்திலே என்றைக்கும் குடிகொண்டிருக்கின்ற நகைச்சுவை எங்கள் அண்ணன் திண்டுக்கல் நியோலி அவர்களே, எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் சுருக்கமாக உரையாற்றியிருந்தாலும் ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மூரா கருணா அவர்களே, உரையாற்ற வேண்டும் இருந்தாலும் அண்ணன் நியோலி கருத்துக்கு வழிவிட வேண்டும், அவருடைய கருத்தும் நாங்களும் கேட்க வேண்டும் என்று பேச வாய்ப்பு இருந்தாலும் வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர்கள் அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே, சின்னதுரை அவர்களே, அதை போல இங்கே அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பகுதியிலே சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, தலைமை கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, அதை போல பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் லியோனியினுடைய நகைச்சுவை கருத்துக்களை கேட்க இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி, வணக்கம். முதலில் எங்களுடைய அண்ணன் லியோனிக்கு நான் வாழ்த்து சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் எங்களுடைய இளம் தலைவர் என் அன்பு சகோதரர் தமிழ்நாடு அரசுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னால் கலைவாணர் அரங்கிலே சென்னையிலே ஒரு வாழ்த்து செய்தி சொன்னார். வாழ்த்துவதாகத்தான் அர்த்தம். இந்த சிவலிங்கம் வாழ்த்தவில்லை, கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்த்துகிறது. சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு மாபெரும் சகோதரன் என்று சொன்னால், எங்கள் அண்ணன் என்று சொன்னால் லியோனி அப்படின்னு சொன்னார். அவர்களுடைய தமிழ் பணி தொடர வேண்டும் என்று சொன்னார். சொன்னது எங்கள் இளந்தலைவர். இளந்தலைவர் சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லோரும் திராவிட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே சொன்னதாகத்தான் அர்த்தம். ஒரு தலைவர் தளபதி சொன்னால் என்ன, எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் என்ன, திராவிட முன்னேற்ற கழகமே உங்களை வாழ்த்துகிறது. 2 நாளைக்கு முன்னால் உங்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்திலே நாங்கள் இன்னும் சொன்னால் அவர் இன்னொரு படி மேலே சொல்லி சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக
திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு நீங்கள் சுற்றி சுற்றி வளர வேண்டும். மீண்டும் அந்த நாற்காலியிலே அமர வைக்க வேண்டும். அதற்கு உங்கள் பணி தொடர வேண்டும். வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அந்த வகையிலே எங்களுடைய கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அத்தனை வாழ்த்துக்களையும் நாங்களும் எங்களுடைய இளம் தலைவரோடு வாழ்த்துக்களோடு இணைத்து வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதை போல இன்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டோம். அன்புக்குரிய அண்ணன் லியோனி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன். பேரறிஞர் அண்ணா சொன்னார், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் சொன்னார். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த அடிமை கூட்டம் மாதேஸ்வரர் சொன்ன மாதிரி அடிமை கூட்டம் வெல்லுமா? அடிமை கூட்டத்தால் முடியுமா? இனி மண்டியிட்டாலும் முடியுமா? தவறுந்தாலும் முடியுமா? ஊர்ந்தாலும் முடியுமா? முடியவே முடியாது. எங்களுடைய தளபதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர். முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைகுனிவிட மாட்டோம் என்று சொன்னால், நான் மாநில அவைக்கு உறுப்பினராக என்னை அனுப்பினார் என்று சொன்னால், நான் தலைமை மீதும் தலைவர் மீதும் ஏன் உங்கள் மீதும் வைத்திருக்கின்ற விசுவாசத்திற்காக, களப்பணிக்காக, அதற்காக எனக்கு அதை கொடுத்தினார். அதற்கு உங்களுக்கும் பங்கு உண்டு. அதுதான் மாநிலங்களவை உறுப்பினர். படித்த பட்டதாரிகள் பல்கலைக்கு சென்றவர்கள் அமரக்கூடிய அந்த இடத்திலே, பேரறிஞர் அண்ணா சென்ற இடத்திலே, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மூதறிஞர்கள் இருந்த இடத்திற்கு என்னுடைய தலைவன் தளபதி என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. நான் நன்றி சொல்வதை விட சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றத்திற்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்று கொடுப்பது அதுவே நன்றியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி ஒரு 10 ஆண்டு காலம் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பெயரை சொல்ல வேண்டிய கட்டாயம். திருமதி சித்தரா, கட்டாயத்தின் காரணமாக சொல்லுகிறேன். இல்லை என்றால் நான் பெயரை உச்சரிக்க மாட்டேன். அந்த பெயரை உச்சரித்தாலேயே அது சொல்ல தெரியாது, சொல்லக்கூடாது. ஒரு 10 ஆண்டு காலம் இந்த வாழப்பாடியில் யாராவது பார்த்ததுண்டா? நான் கழக தோழர்களை கேட்கவில்லை, இங்கே வரவில்லை என்று சொன்னாலும் ஆங்காங்கே அமர்ந்து கேட்கிறார்களே எங்களுடைய பொதுமக்கள், வணக்கத்துக்கும் போற்றுவதற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், நீங்கள் கேட்கிறீர்களே அவரை பார்த்ததுண்டா? ஆனால் இப்பொழுது வலம் வருகிறார்கள். யார்? நம்ம பக்கத்தூர் இருக்க இளங்கோவனை வைத்து இளங்கோவன் மூலமாக வலம் வருகிறார்கள். சென்ற 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற தேர்தலிலே அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து ஏமாற்றினார்கள். ஆனால் இவருடைய தாய்மார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கவில்லை. அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். சென்ற முறை டோக்கன் கொடுத்து ஏமாற்றினீர்களே, அந்த டோக்கனுக்கு என்னென்றாவது கேட்பீர்களா? கேட்க வேணாமா? கேட்கணுமில்ல, கேட்கல. மாதேஸ்வரன் அந்த அடிமை பழனிசாமி கூட்டம், அங்கே 2 பேர், எனக்கு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. அது தம்பி துறைன்னு ஒருத்தர் தலைமை ஏற்று நடத்துகிற தம்பி துறை, பெரிய பணக்காரன், பல 1000 கோடிக்கு சொந்தக்காரன், அதெல்லாம் மறுக்கலை. பல கல்லூரிகளுக்கு சொந்தக்காரன், மறுக்கலை. ஆனால் அவரை போல ஒரு நயவஞ்சகன் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு 76 வயதாகிறது. என்னுடைய வயதிற்கு ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன்.
வீரபாண்டியார் கையை பிடித்து 50 ஆண்டு காலம் இந்த சேலம் மாவட்டத்திலே வள வருகிறேன். உங்களுடைய அண்ணனாக, தம்பியாக. ஆனால் எத்தனையோ எதிர்க்கட்சிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் தம்பிதுரையை போல நான் ஒரு மோசமான ஆளை பார்த்ததே இல்லை. அப்படி என்னப்பா மோசம்? தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பதிலே முதல் ஆள் என்று சொன்னால், எடப்பாடிக்கு அடுத்த ஆள் யார் என்று சொன்னால் தம்பிதுரை. அதனால தான் தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டை தலைகுனி விடிய மாட்டேன், செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து நாங்கள் அந்த 10 பேர் எங்களுடைய குழுவினுடைய தலைவர் திருச்சி சிவா எழுந்திருத்தவுடன் நாங்கள் எழுந்து 10 பேர் சொன்னோம் என்று நின்றால் 240 பேர் அப்படி அமைதியாக இருப்பார்கள். அதுதான் தமிழர், அதுதான் தளபதி தம்பிக்கள். நாமல் முத்தமிழர் கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள், வீரபாண்டியார் அரசியல் அடையாளம் காட்டப்பட்டவன் நான். அங்கே எழுந்து நின்றால் எதிரிகள் இல்லை. நாடாளுமன்றத்திலே ஆனாலும் நம்முடைய 40 சட்டமன்ற தொகுதிகளும் எழுந்து நின்றால் அங்கே 500 சில பேர், அங்கேயும் எதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் தமிழன். தமிழன் எழுந்திருத்து நிற்கிறான் என்று சொன்னால் அங்கே பார்க்க ஆள் கிடையாது. ஆக அதனால தான் என் தலைவர் சொல்றார், தமிழ்நாட்டை தலைகுடி விடமாட்டேன்னு சொல்லுகிறார் என்று சொன்னார். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும், ராஜ்யமன்றமாக இருந்தாலும், ஏன் இந்த தமிழ்நாடாக இருந்தாலும், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு, தளபதி தம்பிகளுக்கு உண்டு, முத்தமிழர் கலைஞருடைய தொண்டனுக்கு உண்டு என்றுதான் நம்பி தமிழ்நாட்டை தலைகுடி விட மாட்டேன்னு சொன்னார். அதற்காகத்தான் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் அவருக்கு வழிவிட வேண்டும். இன்னும் 1 நிமிடத்து அல்லது 2 நிமிடம் 2 பேருக்கு நாம் பேசணும். 1ஆம் தேதி இன்னைக்கு தேதி 3, நேற்றைக்கு முந்தைய தினம் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்தாங்க. அதில் பாரு, சீதாராமன், நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எடுத்து, இல்லை எடப்பாடியில் மோடி எடுத்து எடப்பாடிக்கு நம்ம பழனிசாமிக்கு கொடுக்குறாங்க. அதை ருசிச்சு சாப்பிட்றான். தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்தது சாப்பிட்ற இந்த அடிமை பழனிசாமி என்ன பண்ணலாம்? எங்கள் அண்ணன் லியோனி தான் சொல்லணும். வேற யாரும் சொன்னால் சரியா இருக்கா? அவர் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நகைச்சுவைன்னு. அவர் அந்த நகைச்சுவையில் கொடுக்குற அந்த சூடு இருக்குது பாரு, அந்த வாழைப்பழத்தை ஊசி அத்தன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தில், தேக்கில் இல்லை, அந்த வாழைப்பழத்தை அப்படி ஊசி சொருகிற மாதிரி சொல்லுறான்னா அது சுவை நகைச்சுவையாக தெரியும். ஆனால் ஆழமாக சிந்திச்சா தெரியும் அதில் அவ்வளோ சூடு இருக்குது. ஆனால் அந்த சூடு சொல்லணும் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமானா இருக்காது. அதையும் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சூடு சொல்லணும்னால இருந்தால் ஏன் இப்படி இருக்க? சூடு சொல்லணும் இல்லை, நான் மறுக்கலை. நான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் மதுரைக்கு போயிருந்தேன். அதை சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க. உங்கள் ஊரில் நடந்தது தான் சொல்ல போகிறேன். உங்கள் ஊர் நான் சொல்லட்டுமா இல்லை வேணாமா? உங்கள் மாதிரியே அங்கே பாட்டு பண்ணலாம் ஒருத்தன், உங்கள் மாதிரியே ஒரு பாட்டு. நான் வெளியூர் போனனால கொடி இதெல்லாம் கொஞ்சம் அடக்க உடக்கமாக கவர் போட்டிருந்தேன். மதுரைக்கு போயிட்டு வரும்போது இந்த திண்டுக்கல்லில் பிரியாணி ஹோட்டல் நல்லா இருக்கும்னாங்க. அது என்னமோ பேர் வேலை ஹோட்டலில் என்னமோ சொன்னாங்க. அதை சாப்பிட்லான்னாங்க. வேணாம்ப்பாங்க. இல்லை போகலான்னாங்க. போய் சாப்பிட்டு வெளியே வந்தோமா, கொஞ்சம் வெள்ளையில் நான் கரை வெட்டி இல்லை, அந்த எழுத்து அப்படி ஒருத்தன் ஒரு மாதிரி இருந்தான். என்ன நினச்சானே தெரியல. உண்மையை சொல்கிறேன், ஏன் தப்பாக நினச்சிடாதீங்க. அவன் எங்களை பார்த்து ஒரு பாட்டு பாடுறான். நான் அப்பயே பக்கத்தில் என்னப்பா திண்டுக்கல் ஓடி போகிற மாதிரி இவன் இங்கே பாட ஆரம்பிச்சிடலானேன்னு நான் நினைச்சேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த எடப்பாடி பழனியே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த எடப்பாடி பழனியே, தெரியுமா உனக்கு தெரியுமா? யாரு பாடுறான்? தெரியுமா உனக்கு தெரியுமாலாம். எனக்கு சுருக்குனுச்சு. இதெல்லாம் ரொம்ப நம்மளை பார்த்து
தெரியுமா தெரியுமாங்கலாம். சேலத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கார், இனிமேல் சேலத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கார் எடுத்துகிட்டு போகக்கூடாதுனாப்பா, போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி இனி வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் காரில் தான் போகணும். இனிமேல் வெள்ளை செல்லி வேட்டி கட்டக்கூடாது, வேறு ஏதாவது கலர் வெட்டியாவது கட்டிக்கிட்டு போகலாம். இந்த எடப்பாடிகளால் நமக்கு அவமானமாக இருக்குது. சொன்னாம் பாருங்க, தெரியுமா உனக்கு தெரியுமா எங்கள் பூவையர் குலம் முழுவதும் எங்கள் தளபதி பின்னால் அப்படின்னா. அப்போ நினச்சி சொன்னேன், அப்பா இந்த லியோனி நிறைய பேர் இங்கே வளர்த்து விட்டாருப்பா, எல்லா காலையில் ஒரே ஓட்டமாக ஓடியாந்துட்டேன். அவன் இன்னும் என்ன பாடுவானு எனக்கு தெரியாது. அதனால் அந்த பாட்டில் நம்ம கேட்கக்கூடாதுன்னு நான் புறப்பட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் மேடையில் பாருங்கன்னா உங்கள் ஊர்லேயுமா பாட்டை வளர்த்து வச்சாலும் அங்கே எப்படித்தான் போகிறது? அதுக்கு எங்கள் ஊருக்காரனையாக மாட்டணும், அங்கேயும் எங்கள் ஊருக்காரனை போட்டு மெல்றீங்களே. அந்த அடிமை பாவம் என்னமோ தெரிஞ்சு தெரியாமல் பதவி ஆசைப்பட்டுட்டான், பணத்தை காப்பாற்றணும், கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கான். ஜெயலலிதா பணமே அவர்கிட்ட தான் இருக்குது, அதை காப்பாற்றணும் தான் ஆசைப்பட்றான். அதுக்கு போய் நீங்கள் ஏன் இப்படி போய் அங்கெல்லாம் பாட்டு சொல்லித்தரீங்க? சொல்லித்தராதீங்க, எங்களுக்கு கேட்கமாக போச்சு. என்ன இருந்தாலும் நம்ம சேலத்தை பற்றி பேசுகிறானே, நம்மளை பார்த்து பேசுகிறானே அப்படின்னு நான் கொஞ்சம் வெக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே நான் பேசவில்லை, நான் உங்களுக்கு வழி விடணும். அதனால் இப்போ சொல்கிறேன், இங்கே வரியை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்களை பார்த்து கேட்டுக்கொள்வதெல்லாம் நம் தலைவன் தளபதி செஞ்சதை எண்ணி பாருங்கள். நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு மகளிருக்காக, ஆனால் அந்த நம்ம பாட்டை அவரு பாடினா நல்லா தெரியும், நானும் எனக்கு பாடு தெரியும், இன்றைக்கி தான் பாடினேன். அவன் சொல்கிறது அர்த்தம் என்ன? பொய்யிலேயே பிறந்து பொய்யிலே வளர்ந்தானாம் பழனிசாமி. மனுஷனுக்கே பிறக்கல, பொய்யிலே பிறந்துட்டான், பொய்யிலே வளர்ந்துட்டான். எடப்பாடி உனக்கு தெரியுமாங்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் பூரா என் தளபதிக்கு பின்னால்னு சொல்கிறான். இந்த விளக்கத்தை சொல்லுறேன், ஏன்னா அவன் பூவையர்னு சொல்லலாம், நீங்கள் தான் தப்பாக நினைச்சிருக்காதீங்க. சகோதரிகள் அத்தனையும் இன்றைக்கு தளபதி பின்னால். ஆனால் எங்கள் தளபதி கேட்பது 200 தொகுதிங்கிறாரு. இப்போ இருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப நான் சொல்கிறேன், நீங்கள் போய் சொல்லுங்கள், 234க்கும் 234 தான், 234க்கு 234 வெற்றி. அது எந்த மாறுபட்ட கருத்து கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் சொல்கிறேன், 234க்கு 234 தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கழகத் தோழர்களெல்லாம் உங்களுடைய நகைச்சுவை, சூடாக கொடுக்குற அந்த சூடான கருத்து அத்தனையும் கேட்டு மகிழணும். ஒரு நல்ல நீண்ட உரையை நீங்கள் ஆற்றணும், நல்ல கருத்தை சொல்லணும். அண்ணன் தளபதி நாட்டு மக்களுக்கு செஞ்சால் அத்தனை நல்ல திட்டங்களையும் பூரா சொன்னீங்கன்னு வச்சுங்க, விடிய சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்களும் வீட்டுக்கு போகணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் தளபதி செஞ்சதை சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கும் டைம் போகிறது தெரியாது, அவங்களுக்கும் டைம் போகிறது தெரியாது, உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் விடிஞ்சு போயிடும். அதனால் வேணாம், சுருக்கமாக அந்த தலைவர் சொன்ன கருத்தை சொல்லுங்கள், செஞ்சதை சொல்லுங்கள். நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு கூட இன்றைக்கி நம்முடைய வைஷ்ணவ பாலு திருமண மண்டபத்தில் போனார். ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. அங்கே கருத்துக்களை கேட்டார், தளபதி கேட்டவர் சொல்லி உங்களுக்கு என்னக்கு வேணும்னாங்க. அவங்க அத்தனையும் சொன்னார், குறித்து வச்சுக்கிட்டாரு, போய் சொல்லுவார், அதையும் செய்வார். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னாலே, திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாவே அதோடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம். திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்ப வேண்டும், கிடைப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி, தளபதி ஆட்சி என்று சொல்லி என்றைக்கும் உங்களுடைய நல்ல ஆதரவனை நம்முடைய தலைவர் தளபதிக்கு தாருங்கள். இதுவே ஏற்காடு சட்டமன்ற தொகுதியுடைய பிரச்சார கூட்டமாக எங்கள் அண்ணன் லியோனை தொடங்கி வையுங்கள் சொல்லி வாருங்கள், வாழ்த்துங்கள், உங்கள் நகைச்சுவை சொல்லுங்கள், சூடான கருத்துக்களை எடுத்து வையுங்கள் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார்,
1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 நங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. நிரந்தர முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதேட்டிறாங்க. இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய இயக்கத்தை முதலில் நான் எங்கே தொடங்கினேன் என்றால், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய ராபின்சன் பூங்கா இருக்கின்ற ராயபுரத்தில் தான் லியோனியினுடைய முதல் கூட்டம் தொடங்கியது. கிழக்கு என்று சொன்னாலே அது வெற்றி என்று பொருள். அதனால தான் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு, கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததடி. கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததடி என்று கிழக்கு வெளுத்தது என்று சொன்னால் அது வெற்றியின் தொடக்கம் என்று பொருள். இந்த வெற்றி சேலம் கிழக்கு மாவட்டத்தில் தொடங்குகிறது. சேலத்தின் வெற்றி கிழக்கு மாவட்டத்தில் தொடங்குகிறது. அந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், SRS என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அன்பு அண்ணன், அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளையும் வெற்றி தொகுதிகளாக மாற்றி என் தளபதியின் கரங்களில் ஒப்படைக்க இருக்கின்ற அன்பு அண்ணன் SRS, அந்த மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் சின்னதுரை, RV ஸ்ரீராம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் முழுது ஸ்பீக்கர் கட்டியிருக்கோங்க. எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்க. நீங்கள் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு போனேன்னா, வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசுவதற்கு நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அல்ல, நயினார் நாகேந்திரன் அல்ல. லட்சம் பேர் கூடியிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாராட்டு விழா நடந்ததுன்னு அண்ணன் சொன்னார். என்ன பாராட்டு விழான்னு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. பட்டிமன்றம் நான் பேச வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த விழா, பொன் விழா. 1976ஆம் ஆண்டு முதல் பட்டிமன்றத்தில் நான் பேச தொடங்கி 50 ஆண்டுகள் 2026 ஜனவரி 31ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. அந்த விழாவுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் வருகை தந்திருந்தார். நம் தமிழக முதலமைச்சர் சிவகங்கையிலிருந்து என்னை வீடியோ கால் மூலம் எனக்கு மிகப்பெரிய வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார். அப்போ அந்த மேடைக்கு துணை முதல்வர் வந்த உடனே அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையெல்லாம் முத்தம் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட வாங்கியிருக்கேன், அது எல்லாரும் தான் வாங்கியிருப்பேன். வேற அடுத்து அப்படின்னாங்க. அம்மாவுக்கு அடுத்து எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்போ இந்த முத்தமும் கல்யாணம் முடிச்ச எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. என் மனைவியின் முத்தம், 3வது முத்தம் என்னுடைய குழந்தை, நான் பெற்ற குழந்தைகள் தந்த முத்தம், இப்பொழுது 4வது முத்தம் என் பேர பிள்ளைகள் எனக்கு கொடுக்குற முத்தம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்து முத்தம். இது இல்லாமல் வேற யார்கிட்ட நீங்கள் முத்தம் வாங்கினீங்கன்னு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் அர்ச்சனா கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் வாங்கிய முத்தங்கள் என் குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட முத்தம்லாம் அன்பு முத்தம். ஆனால் ஒரு அறிவு முத்தம், ஆசை முத்தம் எனக்கு கிடைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பவள விழாவில் என் பட்டிமன்றத்தை பார்த்து கொடுத்த முதல் முத்தம். 2வது முத்தம் கலைமாமணி விருது வாங்கும் பொழுது எல்லாருக்கும் விருது கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு விருது கொடுத்துட்டு இங்கே வா
வாட அப்படின்னாரு. என்ன தலைவர் என்ன படக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தார். கூட்டமே கைதட்டு. 2வது முத்தம். 3வது முத்தம் தலைமை கழகத்தின் சார்பாக பாவேந்தர் பாரதிதாசன் விருது கலைஞர் அரங்கத்தில் நடந்தது. அப்போ விருதை கொடுத்துட்டு, தலைவரே ரொம்ப நன்றி, உங்கள் கையில் விருது வாங்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் வாட அப்படின்னாரு. திரும்ப என்ன தலைவரே, திரும்ப அந்த 3வது முத்தம் தலைவரிடம் வாங்கி அந்த 3 முத்தத்தை இப்போ நீங்கள் யாருக்காவது திருப்பி கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க அவங்க. நான் உடனே சொன்னேன், கலைஞர்கிட்ட வாங்கின முத்தத்தை எங்கள் தலைவருக்கு கொடுக்க முடியாது, அவர் முதலமைச்சர், அவருடைய பேரனான வருங்கால திராவிடத்தை காப்பாற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த 3 முத்தத்தை கொடுக்க போறேன்னு சொன்னேன். 3 முத்தத்தை எதுக்காக கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. முதல் முத்தம் உதயநிதிக்கு எதுக்காக கொடுக்க போறேன்னா, பெரியாரின் துணிச்சலும் அண்ணாவின் கொள்கை பிடிப்பும் கலைஞரின் திறமையும் தளபதியாரின் உழைப்பும் ஒன்றாக இணைந்த ஒரு அற்புதமான இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக முதல் முத்தம். 2வது முத்தம் அவர் நடத்திய அறிவு திருவிழாவுக்காக 2வது முத்தம். 3வது விளையாட்டுத்துறையை உலக புகழ்பெற்ற துறையாக மாற்றியதற்கு 3வது முத்தம் சொல்லி 3 முத்தத்தையும் மேடையிலேயே நம்ம துணை முதலமைச்சருக்கு நான் முதல்ல 1 கொடுத்துட்டு நின்றுட்டேன். அவர் இன்னும் ஒன்று இருக்குல்ல கொடுங்க அப்படின்னு 3 முத்தத்தையும் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு, உங்கள்கிட்ட 3 முத்தத்தை வாங்கிட்டு நான் சும்மா இருக்கலாமா அப்படின்னு என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, தளபதியை வெற்றி முதல்வராக ஆக்குவதற்கு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர்கிட்ட முத்தம் வாங்கிட்டு தான் அடுத்த நாள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கேன். இது எப்படிப்பட்ட அறிகுறி பாருங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த, தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் அன்னைக்கு கிழக்கு மாவட்டத்தில் பேசுகிறேன் பாருங்க. இது எவ்வளவு பெரிய வரலாறு பாருங்க. அண்ணா என்ன சாதாரணமான மனிதரா? இன்னைக்கு அதே அண்ணாவினுடைய அந்த நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போய் அஞ்சலி செலுத்துறாரு. எதிர்த்தாப்புல என்ன கொடி இருந்துச்சு தெரியுமா? அண்ணாவினுடைய சமாதியில் திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியன் சின்னமும் பொதிக்கப்பட்டிருந்தது. அதை தொட்டு கும்பிட்டவர் வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். எங்க இருந்தாலும் உதயசூரியனையும் கருப்பு சிவப்பையும் நீ கும்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அண்ணாவின் நினைவிடத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி திமுகவின் கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் வணங்கிவிட்டு தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. இப்போ சொன்ன பிறகுதான் யோசிப்பார், ஆமாடா தெரியாமல் போயிட்டோம் போல இருக்க, இல்லையோ நீ சொன்ன பிறகுதான் அதை கும்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு. அவ்வளவு அறிவு இருந்தால் ஏன் இப்படி போச்சு? 10 தடவை தோத்துருக்காரு. இன்னைக்கு அண்ணாவினுடைய நினைவு நாள். அண்ணாவினுடைய மேடை பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அண்ணா பேசிக்கிட்டே பொடி போடுவார், எப்போ போடுவார்னு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நான் அண்ணா பேசுகிறப்போ பொடி போட்டுக்கிட்டே பேசுகிறேன், எப்போ போட்டார்னு கண்டுபிடிங்க. வாழப்பாடி மக்களுக்கு ஒரு பரீட்சை. ஆய் தெரிந்தால் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும். இன்றேல் சிந்தனையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்ட பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? புள்ளி கலாமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. பாக்கெட்டிலிருந்து பொடிமட்டை எடுத்து அந்த நாரை பிரித்து உள்ளேருந்து ஒரு சிட்டிகை பொடி எடுத்து இப்படி போட்டால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு இந்த விரல் இடுக்கில் அந்த பொடியை வைத்து யாருக்கும் தெரியாமல் அந்த பொடியை போட்டு தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணா பொடி போட்டார், இன்னும் 1 மணி நேரம் பேசுவார்ரா, கேட்கலாம்டான்னு சொல்லி பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்னைக்கு. எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்களே, மோடியோட அல்வா அது. உண்மையிலே அண்ணன் 2000 பேத்துக்கு கிண்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு படம் பாருங்க, எனக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்காக அண்ணன் SR சிவலிங்கத்துக்கு நீங்கள் கைதட்டணும். உண்மையிலே
நிர்மலா சீதாராமன் வடச்சட்டியில் அல்வா கிண்டுறாங்க. மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல் அல்வாவை எடுத்து அவருடைய முதல் அடிமையான எடப்பாடிக்கு கொடுக்குறாரு. நம்ம ஐயா வாங்க, ரொம்ப நன்றி, நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க, காலில் தடவி நக்கடா இருந்தா கூட நான் நக்கிருப்பேன். நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க, என்னைய மரியாதை செஞ்சீங்க. காலில் காக்கில் அல்வா இருக்கு, அதை சாப்பிடு, அப்பத்தான் கூட்டணி வைப்பேன் இருந்தா கூட அண்ணன் அதையும் செஞ்சிருப்பார். ஏன்னா காலுங்கிறது அண்ணனுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மை வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அற்புதமான தத்துவத்தை வடிவமைத்து கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த அல்வா கொடுக்கறதுங்கிறது ஏமாத்துறதுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அல்வாக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அல்வா கொடுத்தா ஏமாத்துறதுன்னு சொல்றாங்களே, அல்வாவை வச்சு எப்படிடா ஏமாத்துறது? ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு? அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவன் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு மணப்பாறையிலேருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். முறுக்குடி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேல, இந்தா அப்படின்னோன்னே அது ராத்திரி 10:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு டரப்பு டரப்பு டரப்புன்னு நறுக்கு நறுக்குன்னு முறுக்க தின்றுருக்கு. வெளியில் அவங்க அம்மா படுத்திருந்துருக்கு. அவங்க அம்மா பெற்று வளர்த்து படிக்க வச்ச ஆளாக்குன எனக்கு ஒரு நாள் ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்துருப்பானா? நேற்று வந்து இந்த வெறிஞ்சிரிக்கைக்கு முறுக்க போய் விடிய விடிய திங்க விட்றானே அப்படின்ட்டு காலையில் அவன் வர்றப்ப அவங்க அம்மா, ஏண்டா எனக்கு என்னைக்காவது முறுக்கம்மா, உனக்கு தான் பல்லு இல்லையில, எப்படிமா நான் எப்படியோ ஊற போட்டு திம்பேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுறா. அப்போ ஆம்பளை போகிறப்ப சிந்திக்கிறான், திங்கிறப்ப சத்தம் வராத பொருள் எது அப்படின்னு யோசிச்சான். எது? அல்வா. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து மனைவிட்ட கொடுக்குறேன், விடிய விடிய திங்கிது, சத்தமே இல்லை. அவங்க அம்மா நினைக்கிது ஒன்றுமே வாங்கி கொடுக்கல மகன், அதனால தான் அப்படின்ட்டு. தன் தாயை ஏமாற்றுவதற்கு அல்வா கொடுத்து எப்படி ஏமாற்றினானோ இப்படி வந்தது தான் ஏமாற்றுவது என்பது அல்வா கொடுத்தல்னு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த அல்வாவை வாங்கி மானங்கெட்டு போய் திங்கிறார். இதுக்கு பேசாம வேற எதையாவது சாப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இது கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம் என்று 2024 தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்றிய அரசு கொடுத்தது. இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது, அந்த அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் தமிழ்நாடு என்ற வார்த்தையே சொல்லாமல் சென்னைக்கும் மைசூருக்கும் புல்லட் ரயில் விடுறார்களாம். யோ, மெட்ரோ ரயிலை கொண்டு வாங்கய்யா, உங்க புல்லட் ரயிலில் பணக்காரன் தான் போவான். இப்படி எடப்பாடி இன்று அடிமையாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிப்பதற்காக இன்று 234 தொகுதிகளிலும் 20 பேச்சாளர்களை வைத்து ஒரே மாதத்தில் 234 கூட்டங்களை நடத்தும் வல்லமையுள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அற்புதமான இயக்கம் தான். அதுவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். காலில் விழுகிறதுக்கு பல காரணம் இருக்கு. யாராவது ஒருத்தர் காலில் விழுகணும்னா எதுக்காக விழுவான்? பெத்த தாய் தகப்பன் காலில் விழுவான், எனக்கு வித்த கத்து கொடுத்த குருநாதர் காலில் விழுவான். ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு காலை பிடிக்கக்கூடிய புதிய டெக்னிக்கை கண்டுபிடித்த ஒரே மனிதன் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இன்னைக்கு ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம், ஐயோ ஐயோ, இந்த ஊர் ஊரா சந்தையில் லேகியம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை தான் பார்க்குறாரு. அவன் பாட்டுக்கு அரிசி விற்கிறவன் அங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான், மிளகா விற்கிறவன் மிளகா விற்றுக்கிட்டு இருப்பான், மிளகு சீரகம் வைக்கிறவன் இங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த 6:30 மணிக்கு ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டோட ஒருத்தன் வருவான் பார்த்துருக்கீங்களா? ஒரு 15 பாட்டில் வச்சுக்கிட்டு, சேலத்தில் போய் நான் லேகியம் விற்கலாமா? உலகத்துக்கே சிட்டுக்குருவி லேகியம் கொடுத்ததே சேலம் தானையா. அதனால அண்ணன் லேகியம் விற்கிறார் ஒவ்வொரு ஊர்லையா போய். அவன் எப்படி விற்பான் பார்த்துருக்கீங்களா?
நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து உருவாக்கப்பட்டலை 100 பேர் சுத்தி வந்து நின்ட்டான். அண்ணே நம்ம வித்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விதல சுதல பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து அந்த பழத்திலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். இந்த ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், டமால் டுமால்னு சவுண்டுகள் கேட்டுருக்கு. மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டையை கொடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சென்டர் பண்ணி உக்காடுறதுக்கு முன்னாடியே சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிறைத்து 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 கிளக்க அவன் சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும். சாயத்தை கலந்து 15 பாட்டில் எப்படி லேகியம் விற்கிறவன் விற்கிறானோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார். பழைய ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்குறப்ப பார்த்துருக்கீங்களா? பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. மணமகளே மருமகளே வாமா உன் வலது 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 அங்கனே நின்றுக்கிருச்சு. அந்த பிள்ளை வலது காலை எடுத்துட்டு திருப்பி இறக்கி வச்சிருச்சு. என்னடா கூப்பிட்றாங்களா வேணாமான்னு தெரில. ஒழுங்கா போடுற பாட்டை உன் வலது காலை எடுத்து 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 அந்த பிள்ளை நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு அது வாரேன். பாட்டு போடுற முகர கட்டையில பாருங்க. தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நாங்கள் அம்மா மினி கிளினிக் ஆரம்பிச்சோம். அதை திமுக அரசு கைவிட்டு விட்டது. குடிமராமத்து பணிகளை செய்தோம். அப்புறம் அந்த என்ன தலைவாசலில் கால்நடை பல்கலைக்கழகத்தை அமைத்தோம். இதையே தான் திருப்பி திருப்பி சொல்றார். இன்னைக்கு நான் என் தலைவர் செஞ்ச சாதனைகளை வரிசையா பட்டியல் போடுறேன். அந்த பட்டியல் மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் அவர் செய்ததாக சொன்னால் இப்பொழுதே மேடையில் பேசுகின்ற அந்த பேச்சை லியோனி நிறுத்தி விடுகிறேன். சவால் விடுறேன் எடப்பாடி பழனிசாமி. 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை, 800 கோடி பயணங்கள் செய்த விடியல் பயணத்தை பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தார். புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் 5 லட்சம் பெண்கள் இன்று அரசு கல்லூரிகளிலே சேர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காக்கும் 48, 7,000 கோடி. ஐயோ லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்தியா லட்சுமி, எந்திரி லட்சுமி அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் பிரஷர். அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு ப்ரெஷர் உனக்கு 400 இருக்குங்கிறாரு டாக்டர். இருந்துட்டு போகுது சாமி, இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்து காப்பி. இன்னும் ஒரு 50 சேர்த்தாலே செத்துருவே நீ. ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. சக்கரை உனக்கு 300 இருக்கு. இல்லையே எங்கள் வீட்டில் காக்கில தானே இருக்கு, 300 இருக்குன்னு சொல்கிறேன். இந்தம்மா உன் உடம்புல இருக்க சர்க்கரையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் வீட்டில் காப்பிக்கு போடுற ஜீனியவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுகர்னா என்னான்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னான்னு தெரியல. சாதாரண கிராமத்தில் இருக்கும் பெண்களை தேடி போய் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி 3 கோடி பெண்களும் தாய்மார்களும் அந்த திட்டத்தால் பயன்பெற்று இன்று தங்களுடைய நோய்களிலிருந்து விடுவிட்டிருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தந்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர் தான். ஒரே ஒரு பிள்ளைய ஒரு அப்பா கட்டி கொடுத்தாரு. அது இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுனா முன்னெல்லாம் ஆம்பளை பிள்ளை பெற்றா அப்படி சந்தோஷப்படுறான். இப்பயும் தான் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஆம்பளை பிள்ளைடா பையனை பெற்றுட்டேன். அந்த பையனை பெற்ற அம்மாவை சிங்க குட்டியை பெற்றிருக்கா. சிங்க குட்டிய பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பெத்த அப்பன் என்ன பிள்ளைடா பொம்பளை பிள்ளை. ஏன் பொம்பளை பிள்ளைப்பா, ஏண்டா பொம்பளை பிள்ளை. ஆஸ்பத்திரியில் அந்த டெலிவரி பார்த்த டாக்டரை திட்டுறான். உன்னையாலதான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. டாக்டர் சொல்றாரு, ஏண்டா நீ பெத்துப்புட்டு என்னையால தான் பிறந்துச்சுங்கிற, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா. அப்போ என்ன சொல்றேன்,
இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்றான். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரி காரணமா, டாக்டர் காரணமா? உன் உடம்புல இருக்க சயின்ஸ். ஒரு காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் வேதனைப்பட்ட சமுதாயம் இன்று ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என் வீட்டில் மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு பெண்களுக்கான திட்டம், அத்தனை திட்டம். ஏன் இன்னைக்கு சகோதரிகள் உட்கார்ந்துருக்கீங்க, ஆண்களும் உட்கார்ந்துருக்காங்க. திருமணம் முடித்தவர்கள் ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளம், ஒரு அடையாளம் இருக்கா ஆம்பளைகள்கிட்ட? ஒன்று. முடித்தாலும் முடிக்காதாலும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் இருக்கான். முடித்தவனும் அதே மாதிரி தான் இருக்கான், முடித்தாலும் அதே மாதிரி இருக்கான். ஆனால் பெண்களை கண்டுபிடிச்சிடலாம், முகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க திருமணம் முடித்தவங்களா இல்லையான்னு. இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குக்கா இங்கே பொட்டு வச்சுருக்கேன்? எல்லாம் வைக்கிறாளையா, அதனால தான் நானும் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு. இன்னொரு அக்காட்ட கேட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு எதுக்குக்கா பெருசு பெருசாக பொட்டு வைக்கிற? அதையும் வைக்கலைன்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 பையன் பின்னாடியே அலையிறானப்பா. அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக நான் வச்சுக்கிட்டு தெரிகிறேன். பொட்டு அதுக்கு வைக்கல, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் பெண் என்று நமது தமிழ் பண்பாட்டில் அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வச்சாங்க. அதையும் அவங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. தாலி அதுக கழுத்தில் கட்ட போய் தான் நிம்மதியாக நம்ம இருக்கிறோம். ஆம்பளைகள் கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தா ஒருத்தன் கழுத்தில் 1 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1/2 கிராம் இருந்தால் கூட மாப்பிள்ளை ஒரு கட்டிங்க்கு சரியாக இருக்குமா? இல்லைடா 1 கிராம் தான்டா. 1 கிராம் இருந்தால் ஒரு ஆஃப் வாங்கலாம் மாப்பிள்ளை. தங்க விலை இப்போ கூடிருச்சுல அப்படின்னு எல்லாத்தையும் விற்றுப்புட்டு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கும். போதையில் அதையும் பிச்சு தூக்கி போட்டு கழுதை இதை வேற மாட்டுக்கிட்டு தெரியணுமா அப்படின்னா. குழந்தை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பு கூட அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பளையை மட்டும் மாசமாயி புள்ள பெக்கிறதுன்ற ஒரு சிஸ்டம் இருந்திருந்தா ஒருத்தனாவது 6 மாதம் வகுத்தில் வச்சுருந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? இதை இன்னும் 6 மாதம் தூக்கிட்டு தெரியணுமா? எவன்டா இதை தூக்கிட்டு தெரியுது? டாக்டர் ஐயா இதை அறுத்து எறிய, எனக்கு பிள்ளையே வேணாம். நம்மளால் இதெல்லாம் தூக்கிட்டு தெரிய முடியாது. ஒரு தண்ணி அடிக்க முடியல, ஒரு பிரியாணி திங்க முடியல, பிறண்டு படுக்க முடியல, கொடுமைடாங்கிறான். ஒரு சகோதரி, என் தாய் என்னை பொறுமையாக 10 மாதம் சுமந்து பாதுகாத்து பெற்றதுனால தான் லியோனி உங்க முன்னாடி இன்னைக்கு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி எங்கள் தலைவரின் திட்டங்களை சொல்லி பேசிட்டு இருக்கேன்னா என் தாயை பாதுகாத்து என்னை பெற்றெடுத்ததான். பெண்களிடம் கொடுக்கப்பட்டது எதுவுமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் தாலி கொடுத்தா கூட அதில் கூட பாருங்க, கோயிலில் ஒரு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு அப்படி சவுத்து பக்கம் திரும்பிக்கிடுவாங்க. தாலி கொடி எடுத்து அவர்களிடம் கொடுத்தால் தான் அது குடும்பத்திற்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயன்படும் என்று
உரிமை தொகை என்ற 1000 ரூபாய் திட்டத்தை இந்தியாவிலே முதலில் கொடுத்து அனைத்து 8 மாநிலங்கள் இன்னைக்கு அதை பின்பற்றுகிறது என்றால் இப்படிப்பட்ட சாதனை படைத்தவர் நம் தமிழக முதல்வர். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஸ்கூல் அசம்பிளி நடக்குது. அதில் திடீர்னு தமிழ்த்தாய் வாழ்த்து முடிஞ்சோன்னா ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுகுறான். என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு தலைவர். ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னொன்னே அவனை வர சொல்கிறார். ஏன்டா மயக்கம் வந்துச்சுன்னொன்னே காலையில் சாப்பிடாம வந்துட்டேன் தலைவரன்னு. உடனடியாக அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை என் தலைவர். சிந்தித்தார், ஏன் காலை உணவை பள்ளியில் வழங்க முடியாதா என்று நிதித்துறை செயலாளர்களை அழைத்து முடிவு செய்து உடனடியாக காலையில் பள்ளியில் உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதலமைச்சர் நம்ம தலைவர் தான். அதில் சோறுங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் கல்யாண வீட்டிலலாம் சோறு சாப்பிட்டா நீ வந்து ஒரு வாய் சோறை மீதி வச்சுட்டு இலைய மூடி வெளியில் போடுறா அப்படிம்பாங்க. எதுக்குமா? சொல்கிறத செய்டா, பெத்த தாய் சொன்னால் கேள்றா அப்படிம்பாங்க. நானும் எங்கள் அம்மா எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாமல் ஒரு வாய் சோறை வச்சுட்டு தான் வெளியில் போடுவேன். பெரியவனானோன்னே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா சொன்னீங்கன்ட்டு. டேய் நீ ஒரு வாய் சோறை வச்சுட்டு இலையை போடுவ, அதை யார் சாப்பிடுவான்? நாய் தான் சாப்பிட வரும். அந்த நாய் வந்து நீ ஒன்றுமே வைக்காமல் வெறும் இலையை போட்டிருந்தேன்னு வச்சுக்க, அல்லது கொஞ்சோண்டு சோறு வச்சுருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சோறை சாப்பிட்டுக்கிட்டு, மகராசன் யாரோ ஒருத்தன் நமக்காக சோறு வச்சுட்டு போயிருக்கான்னு உன்னை நன்றியோடு நினச்சி பார்க்கும்டா. நீ இலைய வலிச்சு தூக்கி போட்டிருந்தீன்னா நாய் ஓப்பன் பண்ணிட்டு என்ன நினைக்கேன், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குன்ட்டு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்குவடா. ஒரு நாய்க்கு ஒரு சோறு, ஒரு கவலை சோறு போடுறது புண்ணியம் என்று சொன்னால் 20 லட்சம் குழந்தைகளுக்கு இன்று தினமும் காலை உணவு அளிக்கக்கூடிய தாயுமானவராக நம் தமிழக முதல்வர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தமிழக முதல்வருடைய அந்த திட்டம், பெண்களுக்கு கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடக்குது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில். அப்ப தலைவர் உள்ள வர்றாரு. தலைவரை பாதுகாத்து அழைத்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் 30 பெண் காவலாளிகள் கருப்பு டிரெஸ் போட்டு கையில துப்பாக்கியோட தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அனைவருமே பெண்கள் என்றால், ஒரு பெண்ணை அவர் சாப்பாடு ஆக்கும் கரண்டியை பிடுங்கி விட்டு அப்படின்னு எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு திஸ் இஸ் 320 அப்படின்னாங்க. ஒரே நேரத்தில் 500 பேரை காலி பண்ணிருமா. அந்த துப்பாக்கியை ஒரு பெண் கமாண்டோ எடுத்து நேராக அப்படியே நான் நேராக உட்காந்துருக்கேன், இப்படி எடுத்து அப்படின்னு நான் கிடுக்கிட்டு ஆடி, ஒரு பெண்ணால் துப்பாக்கியை வைத்து நாட்டையே பாதுகாக்க முடிகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்த ஒரே புரட்சிகரமான முதலமைச்சரியா. பொம்பளை பிள்ளைன்னா குனிஞ்சதலை நம்புறாமல் நடந்து வரணும். இந்த வாழப்பாடி ரோட்டில் யாராவது ஒரு பெண் குனிஞ்சதலை நம்புறாமல் நடு ரோட்டில் நடந்து வந்தால் லாரியில் அடிபடுத்தான் சாகணும். இன்னைக்கு ஒரு கலெக்டராக இருக்கிற பெண் வந்து குனிஞ்சதலை நம்புறாமல் இப்படியே வந்து தாசில்தார் ஆமாங்க இல்லைங்க அப்படின்ட்டு இருந்தால் அந்த அம்மா கலெக்டராக இருக்க முடியுமா? அன்னைக்கு என் தலைவர் முன்னாடி சத்யா IPS அப்படிங்கிற ஒரு பெண் பீடி சுத்தும் தொழிலாளியுடைய மகளான என்னை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் IPS அதிகாரி ஆக்கி இன்னைக்கு ASP இருக்கேன். ஐ ஆம் சத்யா IPS அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சு பாருங்க. இந்த சாதனையை வேற எந்த முதல்வராவது இந்தியாவில் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு, உலகமகா நடிகனப்பா. அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்ல பார்க்கணும். I am going to give NDA Sarkar the Tamil Nadu NDA Sarkar will rule Tamil Nadu. Double engine Sarkar. எடப்பாடி பழனிசாமி என்னடா என்னமோ சொல்றாரு. டபுள் இன்ஜின்னா நம்ம இப்போ டுபாக்கூர் இன்ஜினா? அப்போ அவங்க கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்களோ
அப்படின்னு பக்கத்தில் தினகரனை கேட்குறாரு. வாட் இஸ் என்ன தமிழ் டபுள் இன்ஜின்? நீ தான் டுபாக்கூர் இன்ஜின் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இந்த ரோட்டில் பிரேக் டவுன் ஆன வண்டியை ஒரு வண்டி இழுத்துட்டு போகும் பார்த்துருக்கீங்களா? கயிறு கட்டி இழுத்துட்டு போவேன், கொக்கி போட்டு இழுத்துட்டு போவேன், அல்லது ஒரு பெரிய மெட்டலை மாட்டி இழுத்துட்டு போவாங்க. அதில் அந்த பின்னால் பிரேக் டவுன் ஆன வண்டிக்கும் ஒரு டிரைவர் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி எடப்பாடி பழனிசாமி. டோப் பண்ணி இழுத்துட்டு போகிற வண்டி தான் யார்? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. அந்த வண்டியில் பயணிகளால் டிராவல் பண்ண முடியுமா? 2 வண்டி போயிட்டு இருக்க, 2 இன்ஜின் தான். ஒன்று எடப்பாடி பழனிசாமிங்கிற டம்மி இன்ஜினு, இன்னொன்று டோப் பண்ணுற இன்ஜினு. அதில் 50 பயணிகள் பயணம் செய்ய முடியாது. ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எந்திரம் இலவச பஸ் பயணத்தின் பஸ்ஸிலே எப்படி மக்கள் பயணம் செய்கிறார்களோ அப்படி சிங்கிள் என்ஜினாக இருப்பவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் டாப் என்ஜின்கிறார். ஐ எம் டாப் என்ஜின். இந்த பாடி கட்டாம ஒரு பஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? டிரைவருக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு இவ்வளவு பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு டகர 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 டகர, அதில் யாராவது ஏறி போக முடியுமா? அந்த டிரைவரே மிரண்டு மிரண்டு ஓடிருப்பான். மழையில் நனைஞ்சு, பனியில், காற்றுல மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போய். அந்த பாடி கட்டாத டாப் என்ஜின் தான் புதுசாக கட்சி தொடங்கினவர். இப்படித்தான் ஒரு பையன் இந்த யார் ஊதுறான்னு பாடுறான்னா ஒருத்தன் கையில் கூட விசில் இல்லை. விசில முழுங்கின சின்ன பையல ஒருத்தன் மடியில் வச்சிருக்கான். அடுத்து பஸ் ஸ்டாப் வந்து திருப்பி இடையில போயிட்டு இருக்கு பஸ்ஸு. அந்த பையன் டேய் ஐயா நான் சத்தியமா ஊதலடா அப்படின்னு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பெரிய கலகமாயி பஸ்ஸு கண்ட இடத்துல நிப்பாட்டி பயணிகள்லாம் டேய் மெண்டல் பயல்களா, டிரைவரும் கண்டக்டரும் இப்படியாடா இருப்பீங்க, நான் நடந்தே போறேன்டா ஏற்காடுக்குன்னு கிளம்பிட்டாங்க. விசில முழுங்கின பயலால ஒரு பஸ்ஸில் பயணிகள் கூட நிம்மதியா போல. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பயலை போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட காமிக்கிறாரு. பெரிய டாக்டர் வந்தா தான் விசில எடுக்க முடியும். உன் மகனை இன்னைக்கு ராத்திரி மட்டும் தூங்க வையான்ட்டு போய் தூங்க போட்டாங்க. ராத்திரி தூங்குறவன் மூச்சு விட முடியாம 1:30 மணிக்கு பக்கத்து வீட்டில் டிரைவர் படுத்திருந்திருக்கான். நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். விசில் சத்தம் கேட்டா டிரைவர் என்ன செய்வேன்? கியரை பிடிச்சி டாப் செகண்டு தேர்டு, பக்கத்தில் அவன் பொண்டாட்டி படுத்திருக்கா, குடுமையை பிடிச்சி கியரை போடுறேன். அவன் பாட்டுக்கு அவன் எந்திரிச்சு பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கியா என் குடுமையை பிடிச்சி லாத்துற, விசில் அடிச்சிச்சு வண்டியை ஓட்டுற மாதிரி கனவு வேண்டிட்டேன். எவண்டி விசில ஊதுனா பக்கத்தில் விசில முழுங்கின பையன். இந்த விசில முழுங்கின பயல்களெல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏதோ கூட்டங்களை பார்த்து விட்டு ஒரு 10 பேர் துண்ட சுத்துற ஒரு 1000 பேரை பார்த்து 41 காலி. அதுக்கப்புறம் அப்படியே பனையூரில் ஒரு கூட்டம் போட்டாங்க, 5000 ஆச்சு. காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் 3000. நேற்று ஒரு கூட்டம் போட்டாங்க 1000. இன்னும் 2 கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 500, அப்புறம் 100. கடைசியில் 2026 முட்டை. அவர் அடுத்து சினிமாவில் தான் நடிக்க போறாரு. பின்னால துண்ட சுத்தினவன் பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இளைஞரணி செயலாளர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின். லைட்டு மரத்திலையும் டிரான்ஸ்பார்மர்லையும் போஸ்டர்களையும் மரங்களிலும் நின்று கொண்டு அந்த நடிகனை பார்க்கக்கூடிய அவர்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை. அவர்களை இந்த நாற்காலியில் அமர வைத்து திராவிட சிந்தனையையும் பகுத்தறிவையும் தன்மானத்தையும் புகட்டப் போகின்ற இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சகோதரனை எங்கள் அரங்கிற்கு அழைத்து வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி கொண்டிருக்கிறது. எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அற்புதமான ஒரு திட்டம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவினுடைய வாக்கை நிலைநாட்டி கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நம் தளபதியார் ஒருவர் தான். வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார், ஒரு சாமியினுடைய தலையிலே ஊற்றப்படும் புனித நீரை விட நீ மற்றவனுக்காக சிந்தும் வியர்வையும் கண்ணீரும் திருப்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி தன்னில்
ஒரு மனதாகி பேட்டை துள்ளி. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். ஐயப்பனின் நண்பனான வாபர் என்ற இஸ்லாமியரை தொழுதுவிட்டுத்தான் ஐயப்பன் பார்க்க வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கும் மத ஒற்றுமையை இந்த மதவெறி சக்திகளால் பிரிக்க கூட முடியாது. அந்த பிரிக்கும் முயற்சி தமிழகத்தில் துளியளவும் எடுபடாது என்று சொல்லி இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எம்ஜிஆருடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்க, ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதிமுக கூட்டத்தில் எங்கள் திண்டுக்கல்ல ஒருத்தன் மை செட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் பிறந்த நாள். எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான்டா போனேன், தொலைச்சிருவேன். சரிண்ணே, ஒரு சிடி எடுத்து போடுறான். முதல் பாட்டு என்ன போட்டான் தெரியுமா? 6 மணிக்கு உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து. உன்னே விடுவேன். என்னடா உதய சூரியன்? எம்ஜிஆர் பாடினதாயா, நான் என்ன புதுசா எழுதியா போடுறேன்? உதய சூரியன் பாரு பாடி இருக்காரா, திமுக இருக்கப்ப பாடிட்ட. அது தெரிஞ்சா நான் ஏன்டா அதிமுக இருக்கேன்? இந்த கேடுகட்ட கட்சியில் இருக்கிறதுனால எனக்கு எம்ஜிஆர் என்ன பாடினார் கூட தெரிலடா. அப்போ தான் சொல்லியிருக்கான் மை செட்டுக்காரன்ட்ட, டாய் கருப்பு சிவப்பு உதய சூரியன் வராத பாட்டா போடணும். சரிண்ணே, அடுத்த ஒரு சீடி எடுத்து போடுறேன். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமை. டாய் இப்போ தானே சொன்னேன். வருதியா, நான் என்னையா செய்ய சொல்கிறேன்? நான் ஒரு சீடி எடுக்கிறேன்டான்ட்டு இவன் யார்? அதிமுக பகுதி செயலாளர். எடுத்து ஒரு சீடியை போடுறேன். உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. திட்டம் போட்டு வந்திருக்கா நீ? நான் போய் வீட்டில் இருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வர்றேன்டா அப்படின்ட்டு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு ஒரு சீடி எடுத்துகிட்டு வர்றேன். போடுறேன். கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு ஓஹோ, நடுவுல வெள்ள ஆகா. பாடல அவருக்கே தெரியும் கருப்பும் சிவப்பும் தான் நிரந்தரம், உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டான் பாருங்க. நான் செத்து பொழைச்சவன்டா, யமனை பார்த்து சிரித்தவன்டா, ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து, உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலடா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலடா. ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்துனா, கலைஞரை பத்தி எம்ஜிஆர் பாடியிருக்கார். பாடிட்டார்யா, பாடிட்டாரு. யாரும் அதை மாற்ற முடியாது என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெற்ற அனுபவங்களைத்தான் உங்களுக்கு தந்தார். அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த வார்த்தையில் திமுகவை எடுத்துருங்க, மீதி என்ன இருக்கும்? அஇஅ. இது 3 எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகில இந்திய அடிமைகள். முடிஞ்சா? திமுகவை எடுத்துட்டா நீங்கள் எல்லாம் அகில இந்தியாவின் அடிமைகள். இந்த என்டிஏ சர்க்கார் என்று மோடி அவர்கள் மேடையில் சொல்றாரு. அதை கேட்டுக்கொண்டு எந்த விதமான சொரணையும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து பேசுறாரு. அதிமுகவின் தலைமையில நாங்க அவரு சொல்லிட்டு போயிட்டாரியா என்டிஏ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. ஒரு மானங்கட்டு போய் தமிழகத்தை அடகு வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனியை 2026 ஓட ஓட விரட்டி தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியனை உதிக்க வைத்து 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியையும் 2வது முறையாக நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்று 2026 மே மாதம் அந்த பதவியேற்பு விழா முடிந்து ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றப்போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி அதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த அற்புதமான பிரச்சாரம் ஏற்காடு தொகுதியிலே தொடங்கி
வெற்றியாக நிறைவடையும் வெற்றி நமதே. 200ஐயும் 234ஐயும் வெல்வோம் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இறுதியாக நன்றி உரை பேரூர் கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் PC செல்வம் அவர்கள். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற இந்த ஏற்காடு சட்டமன்றத்தினுடைய இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொடுக்கின்ற நமது மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களை உறுப்பினருமான அண்ணன் SRS அவர்களே, இந்த கூட்டத்திலே இவ்வளவு மிக சிறப்பான ஒரு நகைச்சுவையான ஒரு பேச்சை முன்னல்கி இந்த வாழப்பாடி மக்களுக்கும் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுஜனங்களுக்கும் நல்ல ஒரு அறிவுரை வழங்கிய அண்ணன் லியோனி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்த நமது ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கிராம மகளிருக்கும் அருமை தொண்டர்களுக்கும் இங்கே வருகை புரிந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.